ஆமீன், ஆமீன். நாங்கள் இந்த வேளையில் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இப்பொழுது டொரண்டோ நேரம் 12 மணி 59 நிமிடங்கள். கடந்த 59 நிமிடங்களாக தேவ ஊழியர் வழிநடத்தினார். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் அண்டனிசில் ஏப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். இணைந்திருக்கிற ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடுகளை எடுத்து வந்து விதைக்க அவை 100 மடங்காக பலன் தர கர்த்தர் உதவி செய்வாராக. அவருடைய கருத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். Praise the Lord. ஆமென். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆகவே அந்த சிந்தையோடு இந்த நாளிலே நாங்கள் தேவ செய்திக்குள்ள கடந்து செல்ல போகிறோம். தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அது நிச்சயமாய் நம்மை மேற்கொள்ளுகிறதாய் இருக்கிறது. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரே, நம்மோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி. சகலவற்றை உம்முடைய குமாரன் மூலமாய் செய்து எல்லாம் முடிந்தது என்று சொன்னதற்காய் நன்றி. நமக்கு தேவையான சகலது செய்து முடிக்கப்பட்டதற்காய் நன்றி. உம்முடைய கிருபையினால் அவைகள் செய்து முடிக்கப்பட்டிருக்கின்றன, நம்மை மேற்கொண்டிருக்கின்றன. அவைகள் நம்மத்திலே மேனிஃபெஸ்ட் ஆவதாக, வெளிப்படுவதாக, நம்மை, தேசத்தை, நம்முடைய குடும்பத்தை, சபையை மேற்கொள்ளுவதாக நீரே மகிமைப்படுவீராக. நம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக, நாட்டப்படுவதாக, உலகத்தை மேற்கொள்ளுவதாக, இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நேற்றைய நாளிலே நாங்கள் பார்த்தோம், அநேக காரியங்கள் நம்மை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு தேவன் செய்து முடித்த காரியங்கள் நம்மை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு நம்முடைய சுயநீதி ஒரு தடையாக இருக்கிறது. இன்றைக்கும் நாங்கள் அநேக வேளைகளிலே தெரியாமல் ஈவன்டோ நாங்கள் என்ன சொன்னாலும் இயேசு செய்து முடித்தார் என்று சொன்னாலும் அதை முழுமையாக எல்லா ஏரியாக்களிலும் நாங்கள் என்ன செய்யவில்லை, அதை அப்ளை பண்ணவில்லை, பிரயோஜனப்படுத்தவில்லை. ஆகவேதான் இன்னும் அநேக ஏரியாக்களிலே என்ன இருக்கிறது, தவறு இருக்கிறது, அல்லது தேவனுடைய ஆசீர்வாதம் அல்லது தேவனுடைய விடுதலை இன்னும் மேற்கொள்ளாமல் இருக்கிறது. அப்ப நாங்கள் என்ன செய்கிறோம், அநேக வழியிலே சிந்திக்கிறோம், ஏன் இவ்வளவு காரியங்கள் செய்கிறோம், தேடுகிறோம், ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆனால் ஏன் இன்னும் நாம் எதிர்பார்க்கிற விடுதலை நமக்கு வரவில்லை என்ற கேள்வி நமக்குண்டு. ஏனென்று சொன்னால் அநேக வேளைகளிலே எங்களுடைய வார்த்தைகள் கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆனா வேதம் தெளிவாக சொல்லுகிறது அவர் ஆசீர்வதித்து விட்டார். ஆனால் எங்களுடைய வார்த்தை என்ன இருக்கிறது என்றால் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார், அப்ப இனித்தான் செய்ய போகிறார் என்பதாகத்தான் வார்த்தை இருக்கிறது. ஆனால் நாங்கள் ஆண்டவர் செய்து முடிச்சிட்டாரா முடிக்கலையான்னு கேட்டால் நாங்கள் அழகாக பதில் சொல்லுவோம், முடித்து விட்டார் என்றுதான் சொல்லுவோம். ஆனால் எங்களுடைய வார்த்தைகள் அதோடு ஒத்து போகவில்லை. எல்லாம் செய்வார், சுகம் தருவார், ஆசீர்வதிப்பார், வெற்றி தருவார், பாதுகாப்பார் என்று எல்லாமே எதிர்காலத்திலே நடக்கும் என்றுதான் சொல்லுகிறோம். மார்த்தாளை போல இயேசு சொல்லுகிறார், நீ இன்று விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். லாசரு உயிரோடு எழுந்திருப்பான் என்றால் இன்றைய குறித்து பேசுகிறார். அன்றைய நாளிலே, அந்த நாளிலே எங்கே இயேசு நின்றாரோ அந்த நாளிலே, அந்த நிமிஷத்திலே அவன் உயிரோடு எழுப்பப்படுவான் என்று பேசும் பொழுது மார்த்தாளோ என்ன சொல்லுகிறார், ஆமாம் ஆண்டவரே, கடைசி நாளில் அவன் எழுப்பப்படுவான் என்று மார்த்தாள் அறிக்கை பண்ணுகிறார். அப்ப இன்றைக்கு நடக்காது, ஆனால் என்றோ ஒரு நாள் நடக்கும் என்று விசுவாசிக்கிறேன் என்றுதான் மார்த்தாள் அறிக்கை இடுகிறார். அப்ப அது போலத்தான் அநேக காரியங்கள் எங்களுடைய சிந்தையிலே ஸ்ட்ராங் ஹோல்ட் என்றால் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக எங்களுடைய சிந்தையிலே இருக்கிறது. அது என்ன செய்யப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும். அப்படி இல்லாமல் இருக்கிறபடினால்தான் தேவ ஆசீர்வாதத்தை நாங்கள் பெறாமல் இருக்கிறோம், விடுதலையை பெறாமல் இருக்கிறோம். நம்முடைய
விசுவாசங்கள், தவறான விசுவாசங்கள் மாற்றப்பட வேண்டும். வசனத்தை கொண்டு மாற்றப்பட வேண்டும். மாத்திரமல்ல, சரியான வசனங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரே ஊழியக்காரன் ஒரு காலத்தில் என்ன செய்திருப்பார்? வெற்றிகரமாய் ஓடியிருப்பார். இன்னொரு காலத்திலே தோல்வியாய் அல்லது தோல்விகரமாய் அவர் ஓடியிருப்பார். ஆனால் நாங்கள் வெற்றியைத்தான் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும், தோல்வியை அல்ல. அவர் அவவிசுவாசத்திலே தோத்து போனதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மோசே தேவனுக்கு கீழ்ப்படிந்தான், அதனால் அவன் வாழ்ந்தான். அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. நீ நிச்சயமாய் கானான் தேசத்தை சுதந்தரிப்பா என்ற வாக்குத்தத்தம் மோசேக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் மோசே கீழ்ப்படியாமை போனபடியினான் அவன் மரித்து போனான். அவன் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் இன்னும் பல நாட்கள், பல வருஷங்கள் வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அவன் வாழ்ந்திருக்கவில்லை. ஏனென்றால் தேவனை விசுவசிக்காமல், வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவன் விசுவசிக்காமல், மலையை பார்த்து பேசென்று சொன்ன பொழுது அவன் விசுவசிக்காமல் மலைக்கு அடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே விசுவாசம் இல்லாதபடியினால் மரணம் மோசையை மேற்கொள்ளுகிறது. அப்ப மோசையே மரித்தார் பிரதர், நானும் ஒரு கொஞ்ச காலத்துல நானும் மறிக்கலாம் பிரதர், ஈவந்தோ ஆண்டவர் வாக்கு பண்ணினார் பிரதர், அந்த வாக்கு தத்தம் எல்லாம் பொறாமலே நாங்க மறிச்சு போயிடுவோம் பிரதர், ஏன்னா மோசைக்கு அப்படித்தான் நடந்தது பிரதர் என்று சொன்னால் அது தவறு. ஆனால் அதே மோசையோடு கூட இருந்த யோசுவா, காலேப் எல்லாரும் எங்களால் சுதந்தரிக்க முடியாது, கானானை சுதந்தரிக்க முடியாது என்று சொன்ன பொழுதிலும் இல்லை, இப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார், 40 வருஷத்துக்கு பிறகு அல்ல, இப்பொழுதே எங்களால் போய் அதை சுதந்தரிக்க முடியும் என்று சொல்லுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, நாங்கள் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், சுய கிரிகையை நம்பாமல், ஏன் அங்கே நடந்தது, ஏன் அவர்கள் சொன்னார்கள் இவர்களை எங்களால் மேற்கொள்ள முடியவில்லை, ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார்கள் நாங்கள் இந்த ராட்சதர்களை மேற்கொள்ள முடியாது, கானான் தேசத்தை சுதந்தரிக்க முடியாது என்றால்? மாமிசத்திலே சிந்தித்தபடினால், சுயநீதி, மாமிச சிந்தை. ஆனால் தேவ வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது. தேவன் அதை சுதந்தரிக்கும்படி நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தார். ஆகவே இது அவருடைய யுத்தம், அவர் நம் மூலமாய் யுத்தம் பண்ணுகிறார். நமக்கு சூப்பர் நேச்சுரல் வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிற படியினால் நாங்கள் தோற்பதில்லை, இழந்து போவதில்லை என்று நாங்கள் விசுவசிக்காமல், ஆமா தோல்வி வரும், இழப்பு வரும், ஆக்சிடென்ட் வரும், பிரச்சனை வரும், வேதனை வரும், அழிவு வரும், ஆனாலும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஆண்டவர் ஏதாவது செய்வார் என்று தவறாக விசுவாசிக்கிறோம். அது எங்களை பேர்ன் பண்ணும், அது எங்களை சுட்டு போடும். ஆனாலும் அந்த பேர்னுக்கு, அந்த சுட்ட காயங்களுக்கு இயேசு வந்து மருந்து போடுவார். இப்படியாக அநேக தவறான விசுவாசங்கள் உண்டு. மெயினாக நாங்கள் சுயநீதியை சார்ந்திருக்கிறபடினா, சுயநீதியில் ஒரு காரியம்தான், நீ கொடுத்தால் கர்த்தர் உனக்கு கொடுப்பார் என்று சொல்வது சுயநீதி. நான் கிரிகை செய்தால் அந்த கிரிகையின் அளவின்படி தேவன் கிரிகை செய்வார். நான் பெருக விதைத்தால் பெருக அறுப்பேன், சிறுக விதைத்தால் சிறுக அறுப்பேன். நான் ஒன்றுமே விதைக்காவிட்டால் ஒன்றுமே அறுக்க மாட்டேன். அப்படியானால் ஒன்றுமே இல்லாத ஏழைகள் என்னத்தை விதைப்பார்கள், என்னத்தை அறுவடை செய்வார்கள்? ஆகவே சுகீனமாய் இருக்கிற நான் தேவனிடத்திலே சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி எண்ணத்தை விதைக்க முடியும். நாங்கள் எல்லாரும் பரிசுத்தம் அநேகருக்கு இல்லை. நம்மிடத்தில் பரிசுத்தம் சிலருக்கு 50%, சிலருக்கு 60%, சிலருக்கு 70%, 100க்கு 100% பரிசுத்தமாய் அநேகரால் வாழ முடியவில்லை. இப்ப நான் பரிசுத்தமாய் 100க்கு 100% வாழுவதற்கு எண்ணத்தை நான் விதைப்பது. சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்னிடத்தில் சுகமே இல்லை, எண்ணத்தை நான் விதைப்பது. பலத்தை பெற்றுக்கொள்வதற்கு எண்ணத்தை நான் விதைப்பது. வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு, நான் தோல்வியில் உட்கார்ந்து இருக்கிறேன், வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு நான் எண்ணத்தை விதைப்பது. ஆகவே இவைகள் எல்லாம் நாம் விதைத்து பெற்றுக்கொள்ளுகிற காரியம் அல்ல, மாறாக பிதா தன்னுடைய குமாரனை விதைத்திருக்கிறார். அதன் மூலமாய்த்தான் நாங்கள் எல்லாரும் எல்லாவற்றையும் அறுவடை செய்கிறோம்.
ஆமென். பாரபட்சம் இல்லை. பணக்காரனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், சுவையினா இருக்கலாம், சுகமுள்ளவனா, எவரும் விசுவாசிக்கிற எவருக்கும் கிடைக்கும்படியாய் பிதா குமாரனை விதைத்தது நிமித்தம்தான் நாங்கள் எல்லாவற்றையும் அறுவடை செய்கிறோமே அல்லாமல் நாங்கள் எதையாகிலும் விதைத்ததினால் அல்ல. எங்களை குறித்தும் எங்களுடைய கிரியைகளை குறித்தும் நாங்கள் எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று நாங்கள் நினைப்போமானால் நாங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாக கிரியை செய்கிறோம். பிதா குமாரனை விதைத்திருக்கிறார், நாங்கள் இலவசமாய் பெற்றுக்கொள்ளும்படி. அப்படி இல்லாமல் நான் விதைத்து பெற்றுக்கொள்வேன் என்று சொன்னால் நான் குமாரனை ரிஜெக்ட் பண்ணுகிறேன். தேவன் விதைத்த விதையை என்ன செய்கிறேன்? நான் ரிஜெக்ட் பண்ணுகிறேன். அப்படி ரிஜெக்ட் பண்ணும் பொழுது எப்படி நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி நான் ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பலனை, ஒரு வல்லமை, வரங்களை எல்லாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இவைகள் எல்லாம் இலவசமாய் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பிதா குமாரனை நாம் எல்லாருக்காகவும் விதைத்தது நிமித்தமே நாங்கள் அறுவடை செய்கிறோம். ஆமென். ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே நாங்கள் இருக்கிறோம். லாஸ்ட் 2 கிழமையாக இன்றைக்கும் நாங்கள் 2 நாட்களாக இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ரோமர் 10:3. எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடினபடியினால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். இதுதான் நம்முடைய நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டிய முழுமையான விடுதலை வராமல் இருப்பதற்கு காரணம் அநேக ஏரியாக்களிலே நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களுடைய சுய நீதியின்படி கிரியை செய்கிறோம். ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன? விசுவாசிக்கிற 10ஆம் அதிகாரம், ரோமர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், விசுவாசிக்கிற எவனுக்குள்ளும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். விசுவாசிக்கிற எவனுக்குள்ளும், அவன் பணக்காரனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், எவனுக்குள்ளும், கொடுக்கக்கூடியவனா இருக்கலாம், கொடுக்க முடியாதவனா இருக்கலாம், எவனுக்குள்ளும் என்ன செய்யுமாம்? இந்த நீதி வெளிப்படும், கிரியை செய்யும். ஏனென்றால் இது விசுவாசத்தினால், அவரை நம்புவதனால், பிதா குமாரனை விதைத்தபடியினால், பிதா குமாரன் மூலமா என்னுடைய பெனால்டி முழுவதையும் பே பண்ணினபடியினால், பிதா குமாரன் மூலமாய் என்னுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் குமாரன் ஏற்றுக்கொண்டபடியினால், குமாரன் மேல் வர பண்ணினபடியினால் நான் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறேன். பாவத்தின் சம்பளத்துக்கு நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். சாபங்களுக்கு நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் குமாரன் அவற்றை ஏற்றுக்கொண்டபடியினால் நான் முற்றிலும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். நான் எதையும் விதைக்கவில்லை, ஆனால் பிதா விதைத்தது நிமித்தம் நான் இலவசமாக பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆமென். கவனியுங்கள் 5ஆம் வசனம், மோசே நியாய பிரமாணத்திலாகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறார். என்ன இதுல சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த அனுதினமும் அல்லது வருஷத்துக்கு ஒருக்கா அல்லது இந்த பாவ நிவாரண பலிகள் எல்லாம் செலுத்துவதன் மூலமாய் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு பிழைக்க முடியும். not forever. மோசேயாலே என்ன செய்ய முடியவில்லை? பிழைக்க முடியவில்லை. ஏனென்றால் ஒரு பாவம் செய்தார். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் என்ன செய்தார்? பேசு என்று சொன்ன இடத்திலே அடித்தார், அங்கே மரித்து போனார். ஆகவே நியாய பிரமாணம் கூடுதலாக நம்மை பிழைப்பு ஏற்படுத்துகிறது அல்ல, கூடுதலாக நமக்கு மரணத்தை தான் கொண்டு வந்தது. நியாய பிரமாணத்தின் ஊழியம் மரணத்தின் ஊழியம் என்று நாங்கள் ரோமரிலேயே நாங்கள் வாசிக்கிறோம். விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறினவன் யார், அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுந்து வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்கினவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று
சொல்லுகிறதும் அன்றி. இந்த காரியத்தை நீங்கள் உபாகமம் 30ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். அதைத்தான் இங்கே என்ன செய்கிறார்? அவர் இங்கே கோரிலேட் பண்ணுகிறார். அவர் அங்கே கற்றுக்கொண்டது, இது கிறிஸ்துவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிற என்ற வெளிப்பாடு யாருக்கு கிடைக்கிறது? பரிசுத்த போலுக்கு கிடைத்தபடியினால் அங்கே கிறிஸ்து என்று சொல்லப்படவில்லை. ஆனால் இங்கே அவர் கிறிஸ்துவை சேர்த்திருக்கிறார். இங்கே சேர்த்து என்ன செய்கிறார்? கிறிஸ்து மருத்துவரிலிருந்து ஏற பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாய் என்று சொல்லி இருக்கிறதும் அன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. அப்ப நம்முடைய ஆசீர்வாதம் முழுவதும், நமக்கு தேவையான விடுதலை முழுவதும், நமக்கு தேவையான சுகம் முழுவதும் எங்கே இருக்காம் என்றால் எங்களுடைய இருதயத்திலும். ஏனென்றால் இருதயத்தினால் விசுவாசிக்கப்படும், நாவினால் அறிக்கை செய்யப்படும். அப்ப இருதயத்திலும் நாவிலும் இருக்கிறது அவருடைய வார்த்தைகள். எங்களுடைய இருதயத்தில் இருந்து நாங்கள் அதை விசுவாசித்து நாவினால் அறிக்கை பண்ணினால் அது அப்படியே ஆகும். இது ஒரு பிரிச்சுவல், ஆவிக்குரிய சட்டதிட்டம். ஆனால் இதை நாங்கள் செய்யாமல் நாங்கள் எங்களுடைய கிரியை வைத்துக்கொண்டு அநேக வேளைகளிலே செயல்படுகிறோம். எடுப்போம், வாசிப்போம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெப பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். நீங்கள் 2 தரம் உபவாசிக்கிறார் வாரத்துல. நாங்க கூட அப்படி அநேக வேளையில பண்றதில்லை. என் என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசபாகம் செலுத்தி வருகிறேன். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய சம்பாத்தியத்தில் எல்லாவற்றிலும் தசபாகம் கொடுக்கிறதும் இல்லை. ஆனா பாருங்க, அவன் சொல்றான், நான் என்ன செய்யறேன், வாரத்துல 2 நாட்கள் உபவாசம் இருக்கிறேன். எனக்கு கிடைக்கிற எல்லாவற்றிலும் நாம சில வேளை சரளியில கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி என்ன செய்வாங்க, ஒரு 15,000 மாதம் வருதுண்டா அதுல ஒரு 2,000 மாத்திரம் தங்கட அக்கௌண்ட்ல போட்டுட்டு இன்னொரு அக்கௌண்ட்ல போட்டுட்டு, அப்ப 2,000 தான் நாங்கள் என்ன செய்கிறோம், வருமானமாக எடுக்கிறோம் என்று சொல்லி தங்களையே தாங்களே மாற்றி அதுல இருந்து ஒரு 200 நாம என்ன செய்வோம், அல்லது அதுல இருந்து 10% 200 நாங்கள் சபைக்கு கொடுப்போம் என்று கொடுத்தார்கள். அப்ப கவனிங்கள், எப்படியெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம், தேவனை ஏமாற்றுகிறோம். வருமானம் 15,000 வருது, ஆனா அதை காட்டாம அதை ஒரு பக்கத்துல சேவிங் அக்கௌண்ட்ல போட்டுட்டு அதுல இருந்து 2,000 எடுத்து தங்களுடைய சொந்த அக்கௌண்ட்ல போட்டுட்டு அதுல இருந்து ஒரு 200 பவுண்ட் நாங்க என்ன செய்கிறோம், நாங்கள் தசபாகம் கொடுக்கிறோம் என்று என்ன செய்கிறார்கள், தேவனை ஏமாற்றுகிறார்கள். சபையை ஏமாற்றலாம், ஆனால் தேவனை ஏமாற்ற முடியாது. இப்படியெல்லாம் என்ன செய்கிறோம், பண்ணுகிறோம். ஆனால் இவனை பாருங்கள், நான் என்ன செய்கிறேன், 2 வாரத்திலே 2 நாட்கள் உபவாசம் இருக்கிறேன். அநேக கிறிஸ்தவர்கள் 2 நாட்கள் வாரத்திலே 2 நாட்களும் அல்ல, 2 தரம். அப்ப எத்தனை நாட்கள் என்று இங்க சொல்லப்படவில்லை. கவனிங்கள், 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப கவனியுங்கள், நம்முடைய கிரியையினால் எதை ஆகிலும்
அது எதுவா இருக்கட்டும், கிருபையினால் பெற்றுக்கொள்வோம் என்று நினைத்தால் தவறு. அவருடைய கிருபையினால் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம். நாங்கள் கிரியையினால் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறபடியால் தான் எல்லாமே லிமிட்டடா இருக்கு. ஆனால் அவருடைய கிருபையினால் நான் பெற்றுக்கொள்வேன் என்று நான் விசுவாசித்தால், அவர் செலுத்தின வெளியேற பெற்ற கிரிகையின் நிமித்தம் நான் எல்லாவற்றையும் இலவசமாக பெற்றுக்கொள்வேன் என்று நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. அப்ப கிருபையை நம்பி வரும்படிதான் தேவன் நம்மை அழைத்தாரே அல்லாமல் நம்முடைய கிரிகையை நம்பி அழைக்கவில்லை. ஆமென். ஏனென்றால் நம்முடைய கிரிகை என்ன செய்யும்? ஃபெயில் ஆகும். கிரிகையை நம்புறவர்கள் என்ன செய்ய முடியாது? விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது. அதைத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆதியாமத்திலே கூட நாங்கள் பார்க்கிறோம். ஆபிரகாம் நீதிமான்கள் 10 நீதிமான்கள் இருந்தால் நீர் சேதோம் குமாரை அழிக்காமல் விட்டு வைக்கலாம் அல்லவா என்று சொல்லி கேட்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், 10 நீதிமான் இருந்தால் நிச்சயமாய் அந்த தேசம் அழியாது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் ஆபிரகாம் தேவனுடைய கிருபையை நம்பி ஜெபிக்காமல் மனுஷருடைய கிரிகையை நம்பி ஜெபித்தபடினால் அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை. அந்த தேசம் அழிந்து போனது. ஆனால் மோசேனிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், 32ஆம் அதிகாரத்திலே யாத்திராமம் நீங்கள் வாசிக்கலாம். இந்த ஜனங்கள் வணங்கா கொழுத்துள்ள ஜனங்கள், ஆகவே இவர்கள் அழிவார்கள் என்று சொன்ன பொழுது அவன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், பின்னும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்கள் பார்க்கிறேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையினால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். நாம் என்ன சொல்லியிருப்போம்? தேங்க்யூ லோட், அப்படியே ஆக கடவது, என் மூலமாய் பெரியோரு ஜாதி, ஆபிரகாம் மூலமாய் அல்ல, என் மூலமாய் பெரியோரு ஜாதி உருவாக போகிறது. தேங்க்யூ லோட், வாட் a blessing என்று சொல்லி இருப்போம். ஆனால் ஆபிரகாமோ என்ன சொல்லுகிறான்? உமது தாசனாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் அனை இஸ்ரவேலையும், உமது தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி, நான் சொன்ன இந்த வசனம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்ப கவனியுங்கள், இவன் என்ன சொல்லல என்றால், நான் பரிசுத்தமாயிருக்கிறேன், ஆகவே தேசத்தை என்ன செய்யும்? மீட்டுக்கொள்ளும், ஜனங்களை மீட்டுக்கொள்ளும் என்று பேசாமல், இங்கே அவன் தேவனுடைய கிருபையை, வாக்குத்தத்தத்தை வைத்து சொல்லுகிறான். ஆண்டவரை, நீர் ஆணையிட்டு இருக்கிறீர், இந்த ஆணையிட்டதின்படி உம்மால் இவர்களை அழிக்க முடியாது, நீர் அவருடைய சந்ததிகள் பலுகி பெருகும் என்று சொல்லி நீர் ஆணையிட்டு இருக்கிறீர், ஆகவே அந்த ஆணையை நிறைவேற்றும் என்று சொல்லி இங்கே அவன் ஜபிக்கிறதை பார்க்கிறோம். கவனியுங்கள், ஆபிரகாம் நியாய பிரமாணத்திற்கு உட்படாதவனாய் இருந்தும் அவன் சுயநீதியை வைத்து ஜபித்தபடியினால் அவன் தேசத்தை விடுதலையாக்க முடியவில்லை. ஆனால் மோசே நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவனாயிருந்தும் நியாய பிரமாணத்தின்படி ஜெபிக்காமல் தேவ கிருபையின்படி ஜெபித்தபடியினால் இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரையும் அழிவில் இருந்து காத்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்ப எங்களுடைய வாழ்க்கையிலேயும் அழிவில் இருந்து நாங்கள் மீட்கப்பட வேண்டுமானால், தேவனுடைய பாதுகாப்பிலே அனுதினமும் நாங்கள் வாழ வேண்டுமானால், நாங்கள் சுய
நீதியிலே நடக்க கூடாது. நாங்கள் எசாயாவிலே வாசிக்கிறோம், சுயநீதி அழுக்கான கந்தை என்று வாசிக்கிறோம். ஆமென். சுயநீதி எதையுமே என்ன செய்யாது, நமக்கு கொண்டு வர முடியாது. நியாய பிரமாண ஊழியம் மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். அது மரணத்தை தான் கொண்டு வரும். நியாய பிரமாணத்திலேதான் சுயநீதி, சுயகிரிகை தேவைப்படுகிறது. இப்பொழுதோ கிறிஸ்துவின் கிரிகை நிமித்தம், கிறிஸ்து செய்து முடித்தது நிமித்தம் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். இதுதான் தேவநீதி. தேவநீதி என்னென்று சொன்னால், கிறிஸ்து நமக்காக செய்து முடித்ததன் மூலம் நாங்கள் எல்லாவற்றையும் இலவசமாய் பெற்றுக்கொள்வது, எங்களுடைய கிரிகை இல்லாமல் பெற்றுக்கொள்வதே தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களை எங்களுடைய கிரிகை எதுவும் இல்லாமல் பெற்றுக்கொள்வது, விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்வதே தேவநீதி. சுயநீதி இதற்கு புறம்பானது. அது என்ன செய்யாது, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற தடையாக இருக்குமே அல்லாமல், அது ஒரு பொழுதும் வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற அது என்ன செய்யாது, கிரிகை செய்யாது. இன்னும் சில வார்த்தைகளை உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனியுங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையினாலும் பரிபூரணத்தின் நீதியுமாகிய ஈவின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள் கிறிஸ்து இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாகும். அப்ப கவனிங்கள், இதெல்லாம் என்ன சொல்லப்படுது, எங்களுடைய விதைப்பு அல்ல. ஈவு 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 என்றால் கிஃப்ட் என்ற ஆங்கிலத்திலே இருக்கிறது. ஆகவே இதை கிஃப்டாக, நமக்கு பரிசுத்தம் கிஃப்டாக, நமக்கு பாதுகாப்பு கிஃப்டாக, நமக்கு பூரணம் கிஃப்டாக, நமக்கு சுகம் கிஃப்டாக, நமக்கு ஐஸ்வர்யம் கிஃப்டாக, நமக்கு ஆசீர்வாதம் கிஃப்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இது நமக்கு புரியல. நாம ஏதாவது செய்து தேவனை பிரியப்படுத்தி பெற்றுக்கொள்ளலாம். ஆராதனைக்கு வரும் பொழுது என்ன மென்டாலிட்டியில வாரம் என்றால், தேவனுடைய அன்பின் நிமித்தம் ஆராதனை செய்யாமல், தேவனை எப்படியாவது பாட்டு பாடி சந்தோஷப்படுத்தி எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாயிருக்கிறது. பிசினஸ், இதுக்கு பேர் பிசினஸ். ஆனால் அப்படி இல்லாமல் தேவன் தன்னுடைய குமாரனை கொடுத்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களை ஆசீர்வதித்தேன் என்று தேவன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்திருப்பாரானால், இயேசு கிறிஸ்துவுக்குள் சகலதும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது. 32ஆம் வசனம். ஆகவே பிரியமானவர்களை கவனியுங்கள், இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு சகலதும் கொடுக்கப்பட்டாயிற்று. அப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே இரட்சகராக வந்ததே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே சகல ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே இயேசு கிறிஸ்து நான் ஏற்றுக்கொண்ட பிறகு, என்னுடைய வாழ்க்கையில வந்த பிறகு, நான் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். எனக்கு சுகையினம் வரக்கூடாது. வந்தால் நீங்கள் விடக்கூடாது. ஏனென்றால் சுகையினம் அவருடைய தழும்புகளினால் குணமாக்கப்பட்டது. ஆமென். இந்தியாவில் ஒரு சகோதரனுக்கு என்ன செய்யுச்சு, கால் அழுக ஆரம்பிச்சுட்டு. ஆனால் நான் ஜெபித்தேன், இயேசுவின் நாமத்தினால் பூரணம் உண்டாயிருப்பது. அப்படியே பெட்ரிடன் ஆகிவிட்டார். ஆனால் கால் சுகமாவதாக என்று ஜெபித்த பொழுது என்ன நடந்தது, சுகம் வந்தது. அப்படி பட்டையாய் உரிந்து வந்தது, அழுகி போன இடங்கள் எல்லாம். ஆகவே பிரியமானவர்களை சுகம் ஆக்கி விட்டார். ஜெபம் பண்ணும் பொழுது கிடைத்து விட்டது, ஆகிவிட்டது, முடிந்து விட்டது, அவருடைய சரீரத்திலே போய்விட்டது.
ஆகவே நாங்கள் விடுதலையானோம் என்ற சிந்தையோடு நாங்கள் ஜெபிப்போமானால் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம். அவர் என்ன செய்தார், இவர் என்ன செய்தார், இவர் பாவம் செய்கிறாரா இல்ல பரிசுத்தமா வாழ்றாரா என்று அவரை இன்வெஸ்டிகேட் பண்ணும்படி தேவன் அழைக்காமல் இயேசு என்ன செய்து முடித்தார் என்பதை பார்த்து நாங்கள் பேசுவோமானால் நாங்கள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம், மற்றவர்களுக்கும் பெற்றுக் கொடுப்போம். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதிகமாய் சுய நீதியை குறித்தும் தேவ நீதியை குறித்தும் நாங்கள் அதிகமாய் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இன்றைய நாளிலே நாங்கள் அறிந்து கொண்டதை நாங்கள் அனுதினமும் பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய சிந்தையில இந்த வார்த்தைகள் தோன்றட்டும், மேற்கொள்ளட்டும், 100ஆய் எங்களுடைய வாழ்க்கையிலே பலன் தரட்டும். இயேசுவின் நாமத்தினால் பலவீனப்படுத்துகிற ஆவியே வெளியேறு. தவறான விசுவாசங்கள், தவறான வார்த்தைகள், மற்றவர்களால் பேசப்பட்ட தவறான வார்த்தைகள் எல்லாவற்றையும் கேன்சல் பண்ணுகிறேன். இப்பொழுது தேவ வார்த்தை நீர் செய்து முடித்த சகலதும் உம்முடைய பிள்ளைகளை மேற்கொள்ளுவதாக. முதலாவது பெரிதான ஆசீர்வாதம் நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்தது. 2வதாக நாங்கள் இருள் ராஜ்யத்தில் அல்ல, உம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிறபடியினால் எல்லாமே மேன்மையாய், மகிமையாய், நன்மையாய் நடக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நேசிக்கிறவர்களுக்கு சகலதும் நன்மையாக மாத்திரமே நடக்கும் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ரோமர் 8:28 அதே போலவே எல்லாவற்றையும் நன்மையாக மேன்மையாக மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். ஒரே பலியினால் நாம் அனைவரை நீர் பூரணப்படுத்தி இருக்கிறீர், என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறீர். அவைகள் மேற்கொள்ளட்டும், மேனிஃபெஸ்ட் மேற்கொள்ளட்டும், பலிக்கு பெருகட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்தினீர்கள். தேவ நீதி, சுய நீதி, நியாயப்பிரமாணம், கத்தருக்கு புதிய ஏற்பாட்டு காரியங்கள் ஒவ்வொன்றையும் கத்தர் தாமே உங்களுக்கு கூடாக எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கத்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரை ஒப்புவிக்கிறோம். கத்தருக்கு சித்தமான நாளில் இதே வேளையிலே சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த வசமாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். God bless you பாஸ்டர். ஆமேன், ஆமேன், ஆமேன். We are blessed. ஆமீன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என சுவாசிக்கிறோம். அதே வேளையிலே மறு ஒலிபரப்பிலே யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்கின்ற பொழுதும் கேட்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கு கூடாக வழிநடத்துவாராக. விடுதலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். ஆமேன்.